வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தினமும் உங்களோடு பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்று இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை மையப்படுத்தி அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு காணொலி. அந்த காணொலியில் அவர் ஒவ்வொரு தலைவர்களையும் மிக குறைவாக அவருடைய வார்த்தைகளில் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள். எதற்காக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கோபம்? எதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எல்லாம் அவர் ஒருமையில் பேச வேண்டிய ஒரு களத்தையும் மிக குறைவாக அவர்களை மதிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு களத்தையும் எடுக்க வேண்டும்? இது இங்கு எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றது. இந்த காணொலியில் அது சார்ந்த சில தேடல்களோடு நாம் பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். சமீபத்தில் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் தேசிய தலைவரை மையப்படுத்தி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். அதாவது தேசிய தலைவர் திருமணம் செய்வதற்காக ஒரு 20 பேரை அழித்துவிட்டு தான் அவர் திருமணம் செய்தார் என்பதுதான் தொல் திருமாவளவன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பதிவு. இந்த பதிவு பலருடைய மனங்களை அப்பொழுதே நோகடித்தது என்பது நிஜம். அதனை மையப்படுத்தி தான் வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுது கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். அந்த கருத்துக்களில் மிக காட்டமாக அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு என்பதை விட ஒரு தமிழை நேசிக்கக்கூடிய, தங்களுடைய மண்ணை நேசிக்கக்கூடிய ஒருவருடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அதை பார்க்க முடிகின்றது. எங்களுடைய தலைவரை உங்களுடைய வாக்கு வங்கிக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீர்கள். உங்களுக்கு வாக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் எங்களுடைய தலைவருடைய பெயரை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்கிறீர்கள். மற்றபடி நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்களிடமிருந்து பெரும் நிதியை பெற்றுக்கொண்டுதான் சீமான் அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் ஏதாவது எங்களுடைய பகுதி, எங்கள் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குடும்பத்திற்கு ஒரு சிறிய வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறாரா என்றால் இல்லை. ஆனால் எங்களுடைய அடையாளங்களை வைத்துக்கொண்டு அவர் தன்னை வளப்படுத்துவதற்கும் தன்னை முதன்மைப்படுத்துவதற்குமான களங்களை எடுத்து கொண்டிருக்கின்றார். அவரை நான் ஒரு அரசியல் விபச்சாரி என்றுதான் குறிப்பிடுவேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார். இது சீமான் அவர்களை மையப்படுத்தி. அதே வைத்தியர் அர்ஜுனா தொல் திருமாவளவன் அவர்களை மையப்படுத்தி பேசியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில் மிக காட்டமான வார்த்தைகளை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். அவர் குறிப்பிடுகின்றது ஒன்றுதான், எங்களுடைய தலைவர் அவர், எங்கள் மண்ணை சார்ந்தவர், அவரை மையப்படுத்திய அரசியல் களத்தை நாங்கள் தான் எடுக்க வேண்டும். ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் நேர்மையான பாதையிலே அவருடைய அந்த செயல்பாடுகளை முன்னிலைப்படுத்தி நீங்கள் பயணிக்கிறீர்களா என்றால் இல்லை. எங்களுடைய ஜனம் ஒட்டுமொத்தமாக இழந்து நின்ற நேரத்திலே இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை, இலங்கையில் ஆண்டு கொண்டிருந்த ராஜபக்சேவையும் மகிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் சந்தித்து கைகுலுக்கி மகிழ்ந்தவர் தானே தொல் திருமாவளவன். அவருக்கு எப்படி எங்களுடைய வலி தெரியும்? அதுபோலத்தான் எங்களுடைய தலைவரை மையப்படுத்தி தொல் திருமாவளவன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள், அவர் ஒரு பைத்தியம் பிடித்து விட்டதா, அல்லது அவர் எதற்காக ஒரு எச்சில் நாய் போல நடைபெறக்கூடிய ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்ற கேள்விகளை எல்லாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். இது ஒரு பரபரப்பான ஒரு கட்டமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எதற்காக வைத்தியர் அர்ஜுனா இவ்வளவு கோபம் கொள்ள வேண்டும்? அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த கோபத்தின் வெளிப்பாடு என்ன? இவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசியல் களத்தை பொறுத்த மட்டில் சுமார் 30 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் களத்தில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களம் பேசுபடு பொருளாக இருந்திருக்கிறது. ஆனால் அப்படி பேசுபடு பொருளாக இருந்த அந்த தமிழர் தாயக அரசியல் கழகம் விடியலை நோக்கி நகர்ந்ததா என்றால் இல்லை. தமிழக அரசியல், தமிழர் தாயக அரசியல் களம் வீழ்ச்சியை நோக்கி செல்வதற்கான ஒரு களம் அமைந்ததன் பின்னணியில் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருந்த அரசியல்வாதிகளுடைய சுயநலம் ஒளிந்திருந்தது என்பதுதான் நிஜம். இதை பல காலகட்டங்களில் பலர் எடுத்து வைத்திருக்கிறார்கள்.
இந்த செய்திகளை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த வெளிப்பாடு தான் இப்பொழுது எங்களுடைய தலைவரை மிக இழிவாக முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு களத்தை தொல் திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கோபத்தோடு அதற்கு எதிர்ப்பு பதிவிட்டிருக்கக்கூடிய களமும், அவர் கோபத்தோடு கருத்துக்களை பதிவிட்டிருக்கக்கூடிய களமும் வேதனை தரக்கூடிய ஒன்று என்று பார்த்தால் கூட அது அவருடைய உணர்வு பூர்வமான ஒரு கொந்தளிப்பாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த கோபத்தின் வெளிப்பாட்டின் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருமே தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களத்தில் வேடமிட்டு விட்டார்களா என்கின்ற கேள்வியை வைத்தால் அதில் உணர்வு பூர்வமாக தமிழர் தாயகம் விடியலை காண வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் உழைத்தவர்கள் உண்டு. சிறைச்சாலைகளில் போய் அவர்கள் தண்டனைகளை பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு. ஒட்டுமொத்தமாக எங்கள் இனம் விடுதலை அடைய வேண்டும் என்கின்ற கோட்பாடோடு தமிழகத்தில் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் உண்டு. எனவே தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களத்தில் சில அரசியல்வாதிகள் அதை வியாபாரமாக்கியிருக்கலாம், வாக்கு வங்கி அரசியலாக அதை கொண்டு போயிருக்கலாம், அல்லது தங்களுக்கு உகந்த ஒரு அரசியல் களத்தை அவர்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமானவர்களும் அப்படி என்கின்ற மனநிலையோடு பேசக்கூடிய களங்கள் ஏற்புடையதாக இருக்குமா என்பது கேள்வி. வைத்தியர் அர்ஜுனாவுடைய கோபத்தில் நியாயம் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தல்ல. அவர் குறிப்பிட்ட ஒரு சிலரை கோபத்தோடு திட்டியிருக்கிறார் என்பதிலும் மாற்று கருத்தல்ல. அவர்களை மையப்படுத்திய செய்திகளை வைத்தியர் அர்ஜுனா மிகவும் கோபத்தோடு எடுத்து வைத்திருக்கிறார் என்பதிலும் மாற்று கருத்தல்ல. ஆனால் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களமும் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களமும் தனித்தனி பாதைகளாக இயங்க வேண்டியவை என்ற கோட்பாடை எடுத்து வைக்கின்ற பொழுது அது சற்று வலியை கொடுக்கிறது என்பதுதான் நிஜம். பெரும்பாலான இளைஞர்களை பொறுத்த மட்டில் அந்த இளைஞர்கள் இன்றும் தமிழர் தாயகத்திற்கு ஒரு விடிவு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மையப்படுத்தி கொண்டுதான் அவர்களுடைய பயணம் இருக்கிறது. அது தமிழகத்தில் அவர்கள் எந்த அரசியல்வாதிகளுக்கும் மயங்கவில்லை, அல்லது எந்த அரசியல்வாதிகளுடைய கருத்துகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பயணிக்கவில்லை. வீரம் என்கின்ற அடையாளத்தை உலகுக்கு காட்டி கொடுத்த ஒரே மண்ணாக இருக்கக்கூடியது தமிழர் தாயகம்தான். எனவே அந்த தமிழர் தாயகத்திற்கு விடிவு வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களும் ஒரு நேர்மையான அரசியல்வாதிகளும் அதில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லை. இங்கு தொல் திருமாவளவன் அவர்கள் எதற்காக அந்த கருத்தை பதிவிட்டார் என்கின்ற விளக்கத்தை அவர் வைத்துதான் தீர வேண்டும். இல்லாத ஒரு செய்தியை அவர் சொல்ல முடியாது. அதுபோல தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களம் என்று எடுத்துக்கொண்டு செயல்படுகின்ற சீமான் அவர்கள் தமிழர் தாயகத்தில் ஏதாவது அவருடைய கட்சியின் சார்பில் ஒரு மக்களுக்கான ஒரு சின்ன உதவி செய்யப்பட்டிருக்கிறதா என்ற வைத்தியர் கேள்விக்குள் 1000 வழிகள் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்துதான் தீர வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.